Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Vegetable Biryani. இந்த Vegetable Biryani வந்து நம்ம வழக்கம் போல மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இந்த மாதிரிலாம் சேர்த்து செய்வோம்ல அந்த மாதிரி இல்லாமல் தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி செஞ்சுருக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? சீரக சம்பா அரிசியில் செஞ்ச இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கப்பு நிறைய தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 15 எடுத்துருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூனு, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாக இருக்குது. இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இலை கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கேன். அனாசிப்பூ 2, பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு 4, கல்பாசிப்பு கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 3, கசகசா 2 ஸ்பூனு. இது காரத்துக்கு அரிசிக்கு காய் எல்லாத்துக்கும் சேர்த்துமே காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம், வேறு மிளகாய் அப்படி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 14 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காயோட சேர்த்து எல்லா மசாலா பொருளையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், இஞ்சி பூண்டு, மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த தேங்காய் அரைச்சி விட்ட இந்த வெஜிடபிள் பிரியாணியை இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு கப் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது இது கூட ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இலை கொஞ்சம், இதையும் சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்துக்கு முதல்ல சேர்க்கலாம், நான் மறந்துட்டேன். ஒரு 4 பூண்டு, முந்திரி பருப்பு ஒரு 4, ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது புளிப்புக்கு நம்ம தயிர்லாம் அதுக்கு சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி பெரிய தக்காளியாக 2 பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்த பிறகு நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வேகணும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்தது கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 10 பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸுன்னு மார்க்கெட்டில் கிடைக்கும், இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இதில் சேர்க்கும்போது பச்சை பட்டாணி கிடைக்கலாம், இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்து எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. அடுத்தது மசாலா காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த டேஸ்ட்டில் பிரியாணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சாதாரணமாக வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி அரைச்சி விட்ட பிரியாணி செய்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை. இப்போ இந்த கலவையெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதுலேயே ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும்.
இப்போ வெஜிடபிள்ஸு அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது எல்லாமே நல்லா கலந்து விட்ட பிறகு லேசாக கொதி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி தான் அந்த பிரியாணிக்கு எடுத்துருக்கோம். ஒரு கப் அரிசிக்கு 1.25 தண்ணி அப்படி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ நான் ஒரு கப் அரிசிக்கு 1.25 தண்ணி வீதம் அளந்து ரெடியாக வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அரிசிக்கு 1.25 தண்ணி வீதம் நான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் சீரக சம்பா அரிசி நான் நல்லா அலசிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சேன். அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ அரிசி சேர்த்த பிறகும் லேசாக கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் மூடணும். இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடுவோம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். அடுத்தது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டு துண்டுகளை பொரித்து எடுத்துக்கலாம். பிரியாணி நல்லா வெந்து வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு இதை தான் சேர்த்து கலக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். ரொம்பவும் கறியிடக்கூடாது. நல்லா கோல்டன் கலரில் வரணும். நல்லா 2 பக்கம் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ 2 சவுண்ட் அதாச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனால மேலே தேங்காய் இருக்கும். லேசாக அப்படி கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சூடாருனா இன்னும் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணி வெந்து வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு துண்டுகளை இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுறணும். சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட அரைச்சி விட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.